ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். நாள் 7/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்துவிடாதபடி எப்போதும் கவனம் இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார்? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி. மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். லட்சுமி நாராயணனை தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புத்திசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமானதாகும். ஆகையினால் பாபா எச்சரிக்கின்றார், குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது. இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள். புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் நாள் வழிப்போக்கர்களாக இருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். உலகத்திலுள்ள மனிதர்கள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. இங்கே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அழியப் போகிறது. ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு பாபா வருகின்றார். பழைய உலகத்திலிருந்து எப்படி புதியதாக ஆகின்றது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம். இப்போது சக்கரம் முடிகிறது. புதிய உலகத்தில் நாம் குறைவான தேவதைகளே இருப்போம். மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மற்றபடி அனைத்தும் கர்மத்தில் ஆதாரப்பட்டிருக்கிறது. பாபா சொல்றாரு, மனிதர்கள் தலைகீழான கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதன் கணக்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் செய்யவில்லை தானே என்று பாபா கேட்கின்றார். இது தூய்மையற்ற மோசமான ராவண ராஜ்யமாகும். இது இருண்ட உலகமாகும். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை. பக்தி என்னும் இருளில் ஏமாற்றம் அடைந்து வந்துள்ளீர்கள். இப்போது பாபாவினுடைய கை கிடைத்திருக்கிறது. பாபாவின் துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைத்திரேனிய நதியில் மூழ்கி இருந்தீர்கள். அரைக்கல்பம் பக்தியே ஆகும். ஞானம் கிடைப்பதன் மூலம் நீங்கள் சத்யுக புதிய உலகத்திற்கு செல்கிறீர்கள். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது நீங்கள் தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாற்றுவதை யார்? எல்லையற்ற தந்தை. லௌகீக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுனுடைய தொழிலையும் தெரிந்து கொண்டீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு தூய போதை இருக்க வேண்டும்? மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம் இவை அனைத்தும் சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. பாபா வந்து இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இது பழைய மற்றும் புதிய உலகத்தின் சங்கம யுகமாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். பாபாவினுடைய நடிப்பும் கூட இந்த சங்கம யுகத்தில் நடக்கிறது. படைப்பவர் இயக்குபவர் அல்லவா? எனவே கண்டிப்பாக அவருடைய செயல் ஏதாவது இருக்கும் அல்லவா? அவரை மனிதன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தன்னுடைய சரீரமே இல்லை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். மற்ற அனைவரையும் மனிதன் அல்லது தேவதை என்று சொல்லலாம். சிவபாபாவை தேவதை என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாது. தற்காலிகமாக இந்த சரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறார். கர்ப்பத்திலிருந்து பிறந்தாரா என்ன? பாபா அவரே கூறுகின்றார்,
குழந்தைகளே, சரீரம் இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பேன்? கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்கின்றார் என்று மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் எப்படி வருகிறேன் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தேவதைகள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுதான் தேவதையாக ஆகிறார்கள். நாம் இப்போது 84 பிறவிகளை முடித்துள்ளோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா கல்பமாக வருகின்றார். பாபா அவரே கூறுகின்றார், இது நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். பிறகு அவர்தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றுகிறார். சிவபாபா 84 பிறவிகளின் சக்கரத்தில் வரமாட்டார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாதான் அழகாக இருந்து பிறகு கருமையாக ஆகிறது. இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் தெரிந்துள்ளீர்கள். மாயை மிகவும் கடுமையானதாகும். யாரையும் விடுவதில்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது. மாயை என்னும் முதலை ஒரேடியாக விழுங்கிவிடுகிறது. இதை பாபா நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார். பாபா அனைவருக்குள்ளும் இருப்பதை தெரிந்தவர் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். கிடையாது. பாபா அனைவருடைய நடத்தைகளையும் தெரிந்துள்ளார். இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிவதில்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது. மிகவும் மோசமான நடத்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் பாபா அடிக்கடி எச்சரிக்கின்றார். மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நிற்பதில்லை. முதல் விகாரம் மிகப்பெரிய எதிரி. நாம் விகாரத்தில் செல்கிறோம் என்பது கூட தெரிவதில்லை. இப்படியும் நடக்கிறது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள். இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாகிவிடும். பாபா சொல்றாரு, தவறு செய்துட்டோன்னா அதை பாபா கிட்ட நம்ம சொல்லிடணும். குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிக அதிக நஷ்டமாகிவிடும். இது ராவணனுடைய உலகமாகும். ராவணனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நாம் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் நமக்காக புதிய வீடு உருவாகி கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். குஷி இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். நமக்காக புதிய உலகம் சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்லப் போகிறோம். பிறகு எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அழகானவர்களாக ஆவோம். பாபா சொல்றாரு, யார் வரவில்லையோ அவர்கள் மாயைக்கு வசமாகி விட்டார்கள். பாபாவிடம் இல்லை என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். துரோகிகளாகி விட்டார்கள். பழைய எதிரியிடம் சென்று விட்டார்கள். இப்படி நிறைய பேரை மாயை விழுகிவிட்டது. எவ்வளவு பேர் மடிந்து விட்டார்கள். பாபா சொல்றாரு, நிறைய நல்லவங்க கூட நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லிட்டு இன்று சென்று விட்டார்கள். நாங்கள் யஜ்யத்துக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவங்களாம் இன்னைக்கு யஜ்யத்தில் இல்லை. உங்களுடைய சண்டையே இந்த மாயையுடன் தான். மாயையோடு சண்டை எப்படி நடக்குது என்பதை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கல. சாஸ்திரங்களில் தேவதைகளும் அசுரர்களும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள். பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள். இந்த 2 விஷயங்களும் சாஸ்திரங்களில் எப்படி வந்தது என்று யாரிடமாவது கேளுங்கள். தேவதைகள் அகிம்சையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியுகத்தில் தான் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் கலியுகத்தில் சண்டை போடுவதற்கு கலியுகத்திற்கு வருவார்களா என்ன? கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பாபா சொல்றாரு, சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதையே படிச்சுட்டு சொல்லிடுறாங்க. பாபா இந்த பிரம்ம பாபா கீதை முழுவதையுமே படித்திருக்கிறார். இந்த ஞானம் கிடைத்த பிறகு கீதையில் இந்த சண்டை போன்றவற்றை ஏன் எழுதினார்கள் என்று சிந்தனையோடியது. கிருஷ்ணர் கீதையின் பகவான் இல்லை. இவருக்குள் பாபா அமர்ந்திருந்தார் எனும்பொழுது இவர் மூலமாக அந்த கீதையின் புத்தியிலிருந்து நீக்கிவிட்டார். இப்போது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் ஒளி ஆகும். எனவேதான் பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள்.
எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தியில் நீங்கள் நினைவு செய்தீர்கள். தாங்கள் வந்தால் தங்களுக்கு பலியாவோம் என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் எப்படி வருவார், எப்படி பலியாவோம் என்பதை புரிந்திருந்தீர்களா என்ன? எப்படி தந்தையோ அதுபோல் ஆத்மாக்களாகிய நாமும் இருக்கின்றோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவினுடையது அலௌகீக பிறவியாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார். இவர் அதே நம்முடைய தந்தைதான் என்று நீங்கள் தாங்களாகவே கூறுகின்றீர்கள். இவர் கல்பம் கல்பமாக நம்முடைய தந்தையாக ஆகின்றார். நாம் அனைவரும் பாபா பாபா என்று கூறுகின்றோம். பாபாவும் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறுகின்றார். அவரேதான் டீச்சர் ரூபத்தில் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். எனவே அப்படிப்பட்ட தந்தையினுடையவர்களாக ஆகிய பிறகு அந்த டீச்சரிடமிருந்து படிப்பினையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து பாடத்தை கேட்டு கேட்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவேளை மோசமானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அந்த குஷி வரவே வராது. பிறகு எவ்வளவுதான் மண்டை உடைத்து கொண்டாலும் அவர் நம் இனத்தின் சகோதரரே இல்லை. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளவு துணை பெயர்கள் இருக்கின்றன. பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா பிரம்மா. அவரை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. சிவபாபாவை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். பிரம்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரனுடைய சரித்திரம் கூட இருக்கிறது. பிறகு பிரம்மாவை சூட்சுமோதனத்திற்கு கொன்று சென்று விட்டார்கள். சரித்திரம் எதையும் தெரிந்திருக்கவில்லை. பிரம்மா சூட்சுமோதனத்தில் எங்கிருந்து வந்தார்? அங்கு எப்படி தத்தெடுப்பார்? இது என்னுடைய ரதம் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். நிறைய பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன். இந்த புருஷோத்தம சங்கமயுகம் கீதையின் யுகமாகும். இதில் தூய்மை மிக முக்கியமானதாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆவது என்பது யாருக்குமே தெரிவதில்லை. சாது சந்நியாசிகள் போன்ற யாரும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயையின் பாவ கர்மங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பாபாவையே தெரிந்திருக்கவில்லை. இந்த சாதுக்கள் போன்றவர்களையும் கூட நான் வந்து முன்னேற்றுகிறேன் என்று கீதையில் பாபா கூறியுள்ளார். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை எந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் இது கடைசி பிறவி என்று பாபா புரிய வைக்கின்றார். இவருக்கும் கூட இது கடைசி பிறவியாகும். இவர்தான் பிரம்மாவாக ஆகின்றார். சிறிய வயதில் கிராமத்து சிறுவனாக இருந்தார். இவர் ஆரம்பம் முதல் கடைசி வரை 84 பிறவிகளை முடித்திருக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியின் கூடு தெரிந்திருக்கிறது. இப்போது புத்திவான்களாக ஆகியுள்ளீர்கள். முன்னால் புத்தி இல்லாதவர்களாக இருந்தீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் புத்திவான் ஆவார். தூய்மையற்றவர்களை தான் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமானது தூய்மையாகும். மாயை எங்களை விழ வைத்து விட்டது என்று கடிதம் கூட எழுதுகிறார்கள். கண்கள் குற்றமுள்ளதாக ஆகிவிட்டது. குழந்தைகளே ஒருபோதும் மாயிடம் தோல்வியடையக்கூடாது என்று பாபா அடிக்கடி எச்சரித்து கொண்டே இருக்கின்றார். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகம் முடிந்தே விட்டது. நாம் தூய்மையாக ஆகின்றோம் என்றால் நமக்கு தூய்மையான உலகமும் வேண்டும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். பாபா நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியதில்லை. பாபா தூய்மையற்றவராக ஆவதில்லை. ஆகவே யோகா செய்ய வேண்டியதில்லை. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகியுள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் தான் வேண்டுகோள் வைத்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் வந்துள்ளேன். உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியை கூறுகின்றேன். மன்மனபாவம் என்பது மட்டுமே ஆகும். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? கிருஷ்ணருடைய பெயரை போட்டதன் மூலம் பாபாவையே அனைவரும் மறந்துவிட்டார்கள். பாபா தான் முதலில் கிருஷ்ணர் இரண்டாவது ஆவார். முதல்ல பாபா, இரண்டாவது தான் கிருஷ்ணர். அவர் பரந்தாமத்திற்கு எஜமான். கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு எஜமான் ஆவார். சூட்சுமோதனத்தில் எதுவுமே நடப்பதில்லை. அனைவரிலும் நம்பர் 1 கிருஷ்ணர் ஆவார். அவர் மீது அனைவரும் அன்பு செலுத்துகிறார்கள்.
மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லவும் முடியாது. பாபா சொல்றாரு, எனவே இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். ஒருபோதும் தூய்மையாக இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் பாபாவிடம் வராங்க. விகாரத்தை செல்கிறீங்க, பிறகு ஏன் பாபாவிடம் வருகிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். என்ன செய்வேன், இருக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்போதாவது ஞான அம்பு தைத்து விடாதா என்று இங்கே வருகிறேன். தாங்கள் அன்றி எங்களை சத்கதி அடைய வைக்க யார் இருக்கிறார்கள்? ஆகையினால் வந்து அமர்ந்து விடுகிறேன். மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாபா நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலர்களாக மாற்றுகிறார் என்ற நிச்சயமும் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? இருந்தாலும் உண்மையை சொல்வதன் மூலம் எப்போதாவது மாறிவிடுவேன். தங்களின் மூலம் நான் மாறுவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. பாபாவிற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இரக்கம் உண்டாகிறது. பாபா சொல்றாரு, இருந்தாலும் அப்படி நடக்கும், எதுவும் புதியதல்ல. பாபா தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்கின்றார், சிலர் நடைமுறைப்படுத்துகின்றனர். இதில் பாபா என்ன செய்ய முடியும்? ஒரு கால் இவர்களுடைய நடிப்பே இப்படி இருக்கிறதோ என்று பாபா கூறுகின்றார். அனைவருமே ராஜா ராணியாக ஆவதிலேயே ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும். இருந்தாலும் தைரியத்தை விடாதீர்கள் குழந்தைகளே, முன்னே செல்ல முடியும் என்று பாபா கூறுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மறைக்கக்கூடாது. கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். 2. எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது நமக்கு பாபாவின் கை கிடைத்திருக்கிறது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஷ வைத்திரீனிய நதியை கடந்து விடுவோம். வரதானம்: பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையாக மாற்றம் செய்யக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருகிறதோ அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாகவும் இருக்கும். மிகவும் வேகமான சமயத்தில் பவர்ஃபுல் பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவை. எப்பொழுது மலை மீது ஏறுகின்றார்களோ அப்பொழுது முதலில் பிரேக்கை சோதனை செய்கிறார்கள். தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சமஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதில் இருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுது சுய மாற்றத்தில் இருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். ஸ்லோகன்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி.